JKKN இன்ஸ்டிடியூஷன் அட்மிஷன் நடைபெறுகிறது. டென்டல், நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஆர்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற கல்வி படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் தொடர்புக்கு 9345855001. திமுக கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் எதிர்பார்த்தது போல் இந்த மக்களவை தேர்தல் களம் அமைந்துவிடவில்லை என்பதே உண்மையான செய்தியாகும். பாஜகவின் கூர்மையான தேர்தல் வியூகமும் அக்கட்சி நிறுத்தியுள்ள வேட்பாளர்களும் தான் இதற்கு காரணம் என்று கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள். மேலும் தமிழக பாஜக தலைவர் கோவையில் அண்ணாமலை போட்டியிட்டு தேர்தல் பணிகளை வழிநடத்துவது அக்கட்சியினருக்கு கூடுதல் உற்சாகத்தை அளித்துள்ளது. அவரது அணுகுமுறை வாக்காளர் மத்தியில் அவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்துள்ளதாக பாஜகவினர் கூறுகின்றனர். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை பாஜக வேட்பாளர்களாக வட சென்னையில் பால் கனகராஜ், மத்திய சென்னையில் வினோத் செல்வம், தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகின்றனர். இவர்கள் 3 பேருமே மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். மக்களுக்கு நீண்ட நாட்களாக தொண்டாற்றி வருகின்றனர். இதன் காரணமாக சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்களின் பக்கமே மக்களின் கவனம் திரும்பியுள்ளதாக கள நிலவரங்கள் கூறுகின்றன. கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே கணிசமான வாக்கு வங்கியை பெற்று பாஜகவுக்கு இம்முறை சாதகமான சூழலே நிலவுவதாக தெரிகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளன. இந்நிலையில் வேலூர், திருநெல்வேலி தொகுதிகள் ஆளும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை மிரள செய்துள்ளன என்பதை மறுப்பதற்கு இல்லை. இதற்கு பல காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. கடந்த முறை 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது விதிமுறைகளுக்கு மாறாக வைக்கப்பட்டிருந்த 11 கோடியே 5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் காரணமாக வாக்குப்பதிவு 2 நாட்களுக்கு முன்பே ரத்து செய்யப்பட்டது. பின்னர் நடைபெற்ற தேர்தலில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றார். இந்த முறையும் அவரே போட்டியிடுகிறார். கடந்த வேலூர் தொகுதியில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட புகாரில் அமலாக்கத்துறை தீவிர கண்காணிப்பில் கதிர் ஆனந்த் உள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்ததில் கட்சிக்காரர்களுக்கே அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை என்றே சொல்லப்படுகிறது. எனவே அவர்களது முழுமையான ஆதரவு கிடைப்பதிலும் கதிர் ஆனந்துக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாம். மேலும் மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட விவகாரங்களில் கதிர் ஆனந்த் பேசிய பேச்சு பெண்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சண்முகத்திற்கு தொகுதி மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 2 முறை இந்த தொகுதியில் போட்டியிட்ட இவர் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி வாய்ப்பை இழந்ததால் இம்முறை கண்டிப்பாக ஏசி சண்முகம் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் நிலவுவதாக கூறப்படுகிறது. வேலூரில் கணிசமான எண்ணிக்கையில் உள்ள முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஏசி சண்முகத்திற்கு அதுவும் கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. கல்வி நிறுவனங்களை நடத்தி வரும் அவர் மருத்துவ முகாம்கள், இளைஞர்களுக்கான கல்வி வழிகாட்டி நிகழ்வுகள் என பல்வேறு பணிகளை தொகுதியில் செய்துள்ளார். இந்த பணிகளை மக்கள் நினைவு கூறுகின்றனர். அதிமுக சார்பில் மருத்துவர் பசுபதி நிறுத்தப்பட்டுள்ளார். அவர் முதல் முறையாக போட்டியிடும் நிலையில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டி என களத்தில் இருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இதேபோல திருநெல்வேலி தொகுதியிலும் பாஜக வலுவான நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. காரணம், இங்கு போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்றும் மண்ணின் மைந்தர் என்றும் கூறப்படுகிறது. தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர், நீண்ட அரசியல் அனுபவம் பெற்ற அவர் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே களப்பணியாற்றி வருகிறார். இவையெல்லாம் நயினார் நாகேந்திரனுக்கு சாதகமாக இருக்கும் என்று பாஜகவினர் உறுதியாக நம்புகின்றனர். அதிமுகவை பொறுத்தவரை முதலில் சிம்லா முத்துசோழன் நிறுத்தப்பட்டார். திமுகவில் இருந்த சிம்லா முத்துசோழன் அண்மையில்தான் அதிமுகவில் சேர்ந்தார். எனவே அவரை நிறுத்தினால் கட்சியினர் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டு எதிர்மறை விளைவுகளை தரும் என கருதிய அதிமுக சிம்லா முத்துசோழனை மாற்றிவிட்டு திசையின் விளை பேரூராட்சி தலைவராக உள்ள ஜான்சி ராணியை நிறுத்தியுள்ளது. இந்த தொகுதியை இந்த முறை காங்கிரசுக்கு திமுக வழங்கிவிட்ட நிலையில் காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் புரூஸ் போட்டியிடுகிறார். வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதில் தாமதம் உள்ளிட்ட பிரச்சனைகள் இம்முறையும் காங்கிரஸ் கட்சியில் நிலவிய சூழலில் அது திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. மேலும் ராபர்ட் புரூஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு தொகுதியில் அறிமுக தேவை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் திருநெல்வேலியை சேர்ந்த மக்களுக்கு நன்கு அறிமுகமான நயினார் நாகேந்திரனை எதிர்த்து போட்டியிடும் தொகுதிக்கு அறிமுகமில்லாத காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புரூஸை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதை கூட்டணி கட்சியினர் கடினமான பணியாக பார்க்கின்றனர். எனவே தொகுதிக்கு நன்கு அறிமுகமான பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்களை திமுகவினர் பிரச்சாரத்துக்கு அழைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் வேலூர், திருநெல்வேலி தொகுதிகள் திமுகவை மிரள வைத்துள்ளதாக தேர்தல் கள ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எப்படி இருந்தாலும் மக்கள்தான் இறுதி தீர்ப்பை தருவார்கள். அதுவரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முதல் வேலை எல்லோரும் கூட தாமரைக்கு பாரத பிரதமர்
ஆண்டு காலமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் பணி செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் ஒரு வாக்கம் கூட அந்த மனிதனை வலிமைப்படுத்தும். அந்த மனிதனை இன்னும் தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஊக்கப்படுத்தும். அந்த மனிதன் இந்த பாரத திருநாட்டை இழந்த இடத்தை 450 ஆண்டுகளுக்கு பின்பு அடைய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கு தாமரை வளர்ந்திருக்கிறது. எல்லோருக்கும் அழைத்துச் செல்ல வேண்டும், எல்லோருக்கும் செல்ல வேண்டும். எல்லோரும் தாமரைக்கு வாக்களியுங்கள், எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். JKKN இன்ஸ்டிடியூஷன் அட்மிஷன் நடைபெறுகிறது. டென்டல், நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஆர்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற கல்வி படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் தொடர்புக்கு 9345855001.